ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினை நாம் மைப்படுவதாக இந்த நாளிலும் உங்கள் யாவரையும் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். நான் வெட்கப்பட்டு போயிடுவோம் போலவே இருக்குது. நடக்கிறதெல்லாம் பார்த்தா அந்த கேஸ்லாம் முடிய மாட்டேங்குது. எனக்கு சாதகமாக வருமானு தெரில. என்னை பின்னாடி பேசின கூட்டத்தினெலாம் என்னை தூட்டு திரிஞ்சிட்டே இருக்கிறாங்க. என் தலை அப்படியே போயிடுமோ, என் குடும்பம் அப்படியே போயிடுமோ அப்படின்னு ஒரு வேளை பலவிதமான எண்ணங்கள் வரவங்க மைண்டில் ஓடி இந்த மாதம் நல்லாயிருக்கும் தான் நினச்சி நான் ஆண்டரை தேடினேன். ஆனால் இது நடந்த காரெல்லாம் பார்த்தா வெட்கப்பட்டு போயிடுவோம் போல் அப்படின்னு ஒரு வேளை நம்பிக்கை இழந்து போய் விசுவாசம் தளர்ந்து போய் ஒரு வேளை உட்கார்ந்து செய்தியை கேட்டுக்கொண்டிருப்பீங்கன்னு சொன்னால் இந்த வார்த்தை கர்த்தர் உங்களுக்கு என்று சொல்கிறார். என்னோட கூட சேர்ந்து ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பாருங்கள். 54:4 பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை அப்படின்னு கர்த்தர் வார்த்தையை சொல்கிறார். இந்த காலவேளையில் என்னை பல காரியம் நடக்கிறதெல்லாம் பார்த்தா நான் வெட்கப்பட்டு போயிடுவோம் போல், நான் கர்த்தருக்கு உண்மையாக இருக்கேன், ஆனால் எனக்கு பின்னாடி நிறைய வேலை செய்கிறாங்க, நான் வெட்கப்பட்டு போயிடுவானோ, என்கிட்ட நிறைய வெயிட்டேஜ் இல்லாதனால அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்கள் பக்கத்தில் ஒருத்தர் இருக்கிறாருங்க, அவர் தான் வெயிட்டேஜ். அவர் உங்களோடு இருப்பார். ஆனால் உங்களுக்கு விரோதமாக எழுமும் எல்லா ஆயுதமும் வாய்க்காமல் போகும்படி எவ்வளோ பொய் சாட்சி எழுமுனாலும் கர்த்தர் உங்களுக்கு ஜட்ஜாக நின்று அவர் உங்களுக்கு வழக்காடுவாருங்க. நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசமாக்கி அவரை உண்மையாக நம்பியிருந்தீங்கன்னா வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. இந்த காலவில் கர்த்தர் அப்படியே சொல்லி உங்களை ஆசிரிக்க விரும்புகிறார். சேர் அப், ஆண்டவர் நடத்துவார், எல்லாத்தையும் கர்த்தரை பார்த்துக்கொள்வார். ஹேவ் அ பிளஸ்ட் டே. காட் பிளஸ் யூ.